அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பயம் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். அக்கா, இவருக்கு தேவையான எல்லா மெடிசின்ஸையும் கொஞ்ச நேரத்துல கீதா கொண்டு வந்து கொடுப்பாங்க. வேளா வேலைக்கு கொடுங்க, பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? ஐயோ, உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல. நீங்க இருக்கியா? நீங்க போங்கக்கா, நான் பேசிட்டு வரேன். என்னண்ணே இப்ப வழி பரவாயில்லையா? ரொம்ப நன்றி தம்பி. இதுல என்ன மறக்க மாட்டா. அண்ணன் நல்லா பாத்துக்கோங்க, பாப்பாவை நல்லா படிக்கிறீங்க. கயல், என்ன கீதா? கயல், உண்மையிலே நீ கிரேட்டடி. யாரு நீ? மத்தவங்களுக்கு ஒண்ணுனா உயிரே போற மாதிரி துடிக்கிற. அந்த குழந்தைய உன் சின்ன வயசோட கனெக்ட் பண்ணி உன் கல்யாணத்துக்குன்னு இருந்த நகையை கொடுத்து ஒரு குடும்பத்தையே காப்பாத்தி இருக்க. இவ்ளோ தங்கமான பொண்ணு வாழ்க்கை துணையா கிடைக்கிறதுக்கு உண்மையாவே எழில் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மாடி, உன் கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் கொடுத்தா என் புருஷனை காப்பாத்துன. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. போய் சொல்லாதம்மா. நீங்க 2 பேர் பேசினத நான் கேட்டேன். உன் கல்யாணத்தை விட என் தாலி முக்கியம் நினைச்ச பாரு. இந்த குணம் யாருக்கும் வராதுமா. என் தாலியை காப்பாத்தி கொடுத்த உன் காலை தொட்டு கும்பிடுறது. அக்கா, என்னக்கா நீங்க? எதுக்கு இதெல்லாம்? என் கண்ணுக்கு நீ சாமியா தான் தெரியுற. அக்கா, 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த நகையை திருப்பி கொடுத்துடுறேம்மா. இப்ப அந்த நகை வேணும்னு அவங்க கிட்ட சொன்னனாக்கா? அக்கா, அதெல்லாம் விடுங்க. என் மனசு நிறைய சொல்றமா. நீ நிச்சயம் பண்ண பையனை கல்யாணம் பண்ணி 100 வருஷம் சந்தோஷமா இருப்பமா. அழகா ஆரோக்கியமா உன்ன மாதிரியே குழந்தைங்க எல்லாம் பெத்துக்கிட்டு நீ தீர்க்க சுமங்கலியா நீடோடி வாழ்வமா. உன் வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. நீ ஆசைப்பட்ட அத்தனை உனக்கு கிடைக்கும். ஏமா கண் கலங்குற? என்ன வாழ வச்ச நீயும் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ்வ. அதுக்கு எனக்கு கொடுப்பன இருக்கான்னு தெரியலக்கா. அம்மா, என்னமாச்சு? அக்கா, ஒண்ணு இல்லக்கா, நான் கையில பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போய் அவர் கூட இருங்க. சரிம்மா. கயல், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லவங்க வாழ்த்துனாலும் பழிக்கும், அவங்க தூத்துனாலும் பழிக்கும். நீ ஆசைப்பட்டவனோட 100 வருஷத்துக்கு மேல சந்தோஷமா வாழணும்னு உன்னை மனசார வாழ்த்தி கையெடுத்து கும்பிட்டாங்க பாரு. அந்த அக்கா சொன்ன வார்த்தை பழிக்கும். சொந்தத்துக்குள்ள உனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு உன் சொந்த அத்தை பையனையும் எதிர்த்து ஏழை குடும்பத்துக்காக நீ சப்போர்ட் பண்ணி இப்ப வரைக்கும் நிக்கிற பாரு. இந்த மனசு வேற யாருக்கும் வராது. மத்தவங்க கண்ணீரை தொடக்க நினைக்கிற உன்னை கடவுள் எதுக்காகவும் கைவிட மாட்டாரு. என் புருஷனை காப்பாத்துனதுக்கு நன்றின்னு உன்னை கையெடுத்து கும்பிட்டாங்க பாரு. அந்த புண்ணியமே எழில உன் கூட சேர்த்து வைக்கும். இப்ப சொல்லுடி, தீபிகா தான் எழிலோட பொண்டாட்டின்னு உன் வாயால சொல்லு பாப்போம். சொல்ல முடியாதுல்ல? எழில் உனக்கானவரு. என்ன ஆனாலும் எழில உன்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு உனக்கு புரிய வைக்கதான் கடவுள் உனக்கு இவ்ளோ போராட்டத்தை கொடுத்திருக்காரு. போராட்டம் இல்லாத காதல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஜாதகம் செட் ஆகல, உன் கல்யாணத்துக்கு உன் அத்தை எதிரா இருக்காங்கன்னு பல தடைகள் வரும். அது எல்லாத்தையும் சமாளிச்சு நீ ஆசைப்பட்ட எழில கைப்பிடிக்கணும். என்ன நடந்தாலும் எழில் தான் உன் புருஷன்றத முதல்ல உன் உள் மனசுல ஸ்ட்ராங்கா நம்பு. உன்னோட கம்பீரமே எழில்தான். அந்த கம்பீரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. எழில கெட்டியா புடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழு. உன் அத்தை தீபிகாவை இன்ட்ரோ பண்ணாலும் எல்லாமே உனக்கு சாதகமா தானே போயிட்டு இருக்கு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு எழிலுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரியே போட்டுன்னு தானே பிளான் பண்ணிருக்காங்க.
அப்ப அவங்களோட சதிய முறியடிச்சு எழில் கைய பிடிக்க என்ன பண்ணணும்ன்றதை யோசி. அதை விட்டுட்டு இந்த ஜாதகத்துக்கெல்லாம் பயந்து எழில ஒதுக்காத. உன் அத்தை பையனாவே இருந்தாலும் மனோஜ் பண்ணது தப்புன்னு எதிர்த்து நிக்கிறல்ல, அதே மாதிரி எழிலையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இந்த ஜென்மத்துல நான் தான் உங்க மருமகன்னு எழில் கையால தாலி கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நில்லு.